ரசிகர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு திருக்குறளோடு ஆரம்பிப்போம். கற்றதனால் பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த குறளின் கருத்து யாதெனில், நீங்கள் எவ்வளவு படித்து மேதாவியாக இருந்தாலும் ஞானமே வடிவாகிய தெளிந்த அறிவின் சுடராக இருக்கக்கூடிய இறைவனினுடைய திருப்பாதங்களை நீங்கள் பற்றி வணங்காவிடில் நீங்கள் கற்ற கல்வியின் பயன் என்ன என்று திருவள்ளுவர் கேட்கிறார். இது உலக பொதுமறையாம் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். மனிதகுலம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த கடைசி மனிதனின் காலம் வரைக்கும் பயன்படக்கூடிய திருக்குறளில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்குறளை நாம் இன்று பார்த்தோம். மேலும் மனித சமுதாயத்தில் பாலைவனத்தில் மரம் நட வேண்டும் என்ற மனோபாவம் தான் இப்பொழுது இருக்கிறது. வறண்ட பாலைவனம், அதிலே மரம் செடி கொடிகளை நட்டால் எங்கிருந்து செழித்து வளரும்? அதை போன்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். எல்லாமே அவசரகதியாகிவிட்டது. தலைகீழ், எல்லாமே தலைகீழ், தலைவிரி கோலம். அலங்காரம் கிடையாது, அலங்கோலம். நிதானம் கிடையாது, பொறுமை கிடையாது, ஒரு சகிப்புத்தன்மை கிடையாது, புரிதல் கிடையாது என்ற ஒரு கசப்பான மனநிலை மக்கள் மனதிலே, மக்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு வேரூன்றி இருக்கிறது. ஆராய்ச்சியிலே கொண்டு வரப்பட்ட எத்தனையோ படைப்புகள், தொகுப்புகள், வெற்றி நூல்கள் ஒரு காலத்தில் பயன்பட்டன. இன்றைக்கு எதையுமே மனிதனால் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மனிதர்கள் மிகவும் மலிவாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். வெற்றி பெறுவதற்கென்றே ஒரு நூலாசிரியர் பல நூற்றுக்கணக்கான நூல்களை ஆராய்ச்சியின் மூலமாக எழுதியிருக்கிறார். 40 வருட ஆராய்ச்சி, 10 வருடங்களாக அவர் கண்டுபிடித்த ஆராய்ச்சியின் மூலமாக கிடைத்த நூல்களை 10 வருடங்களாக எழுதியிருக்கிறார். பல தொகுப்புகளாக தொகுத்திருக்கிறார். தவிர்க்க முடியாத உத்தரவாதமான எல்லா காலங்களிலும் பயன்படக்கூடிய நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் அந்த அறிஞரால் எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் மனிதனின் தேடலிலும் மனிதனின் கண்டுபிடிப்புகளிலும் அவைகளை மனிதன் பயன்படுத்த நிலை இருந்தது. இன்றைக்கு எல்லாமே காட்சி பொருளாக மாறிவிட்டது. புத்தக அலமாரியிலே அவையெல்லாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. இப்பொழுது நடைமுறைக்கு எது சாத்தியமாகும் என்றால், கடந்த கால சரக்குகள் இன்றைக்கு கடை விரிக்கப்படலாம். புதிய சரக்கு ஒன்றும் சபைக்கு ஏறாது, கடையில் விற்பனைக்கு வராது. எனவே காலம் கருதி, மக்கள் மனநலம் கருதி நாம் சிறப்புடன் வாழ்வோம் என்று இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.